உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம். அதாவது 2 கூடைய சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம். அதனால உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது. இவ்வளோ நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன்ஸோ, அல்லது உங்க வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ, இல்ல ஓனர் வந்து பெரிய பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறது, அது மூலியமா நல்ல நீங்க இன்கம் ஜெனரேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே தானாவே நடக்கும். அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான். இன்னும் நெறைய கஷ்டம் பட்டாச்சு. இனி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து ஆஞ்சநேய வழிபாடும், காளி வழிபாடும் அதிகமாக பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள குடுக்க போது. அஷ்டமத்து சனி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாசத்துலருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது. பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7 குடையவரும் அவர் தான். அப்ப நிவர்த்தி இவ்வளோ நாளா எத்தன கஷ்டங்கள் இருந்துச்சோ, அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்படணும். குரு வந்து 11ஆம் வீட்ல இருக்காரு. அது மூலியமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே ஏற்படுத்தி குடுப்பாரு. குரு 5ஆம் இடத்த பார்க்குறாருங்க. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மாசம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளா ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் பிரச்சனை ரொம்ப நாளா நீண்டுட்டுங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசமா இருக்கும்.